Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு திருவிழாவிற்கு இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் செல்ல அனுமதி கோரியிருந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் இது குறித்து பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்து விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரின்சோ ரேமண்ட் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். ஆண்டுதோறும் கிறிஸ்துவர்களின் தவ காலங்களில் கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். தற்போது மார்ச் மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் மேற்படி கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழா நடைபெற உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டில் இருந்து கச்சத்தீவு திருவிழாவிற்கு இயந்திரம் பொருத்திய நாட்டுப்படகில் மீனவர்கள் பொதுமக்கள் சென்று வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டில் இயந்திரம் பொருத்திய நாட்டு படகுகளில் கச்சத்தீவு செல்வதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு விசைப்படகிற்கு ஒரு நபருக்கு 1300 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மோட்டார் பொருத்திய நாட்டு படகினை அனுமதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நாட்டு படகுகள் மூலம் மீனவ குடும்பங்கள் மற்றும் கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டது. இருப்பினும் தற்போதைய கட்டத்தில் ஏதுவாக நவீன முறையில் இயந்திரம் பொருத்திய நாட்டு படகுகளில் இயந்திரங்கள் பொருத்திய ஃபைபர் படகு முறைக்கு அனைத்து மீனவர்களும் மாறிவிட்டனர். இயந்திரம் பொருத்திய நாட்டு படகு உள்ள சமமானது தான் இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகு. மேலும் இயந்திரம் பொருத்திய ஒரு ஃபைபர் படகில் செல்வதற்கு எரிபொருள் செலவும் குறைவாகும். ஒரு ஃபைபர் படகில் சுமார் 10 பேருக்கு மேல் செல்லலாம். கச்சத்தீவு திருவிழாவிற்கு ஃபைபர் படகில் செல்ல அனுமதி கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அனுமதி மறுத்துவிட்டதாகவும், கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு நேர்த்திக்கடன் செலுத்தி மற்றும் வழிபாடு நடத்த இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் செல்ல அனுமதிக்கு உத்தரவு வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் மீனவர்கள் பொதுமக்களுக்கு இந்திய கடல் எல்லை வரை பாதுகாப்பு கொடுப்பது எங்கள் கடமை. எந்த படகில் அழைத்து செல்வது குறித்து என்பது குறித்து மாநில அரசுதான் முடிவெடுக்கலாம் என தெரிவித்தனர். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஃபைபர் படகு மிகவும் உயரம் குறைவாக இருப்பதால் ஃபைபர் படகில் செல்வது பாதுகாப்பு இல்லை, எனவே தான் அரசு ஃபைபர் படகில் செல்ல அனுமதிக்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரரின் மனுவை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு உள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.